ஆதிரை, எஃப்ஜே இவங்க 2 பேருக்கும் இடையில இன்றைக்கி வந்து பயங்கரமான ஒரு சண்டை. என்னடா சண்டை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காலையில் வந்து நம்ம எஃப்ஜே அவர்கள் வந்து தோசை சுட வந்து கற்றுக்கிறாரு. ஸோ அப்படி வந்து தோசை சுட வந்து கற்றுக்கும்போது அந்த இடத்துல என்னடா ஆச்சு அப்படின்னா, நம்ம எஃப்ஜேவுக்கு வந்து சரியாக வந்து தோசை சுட வந்து தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது கனி இருக்காங்கல்ல, ஸோ கனி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எஃப்ஜேவுடைய கையை பிடிச்சி அப்படியே வந்து அழகாக வட்டம் போட்டு தோசையை வந்து சுட்டாங்க. இதை பார்த்த உடனே ஆதிரைக்கு வந்து சரியான கோபம், கொஞ்சம் வந்து பொசசிவ் ஆயிடுச்சு. ஏமா கனி வந்து ஏற்கனவே மேரேஜ் ஆகி அவங்களுக்கு குழந்தை குட்டிலாம் வந்து வெளியே இருக்குது, இருந்தாலும் நீங்கள் வந்து எவ்வளோ வந்து எமோஷன் ஆகிறதுன்றது வந்து நல்லது கிடையாது. அதேமாதிரி உங்களுக்கும் வெளியில் ஒரு ஆள் இருக்குது, அதையும் வந்து கொஞ்சம் வந்து மண்டியில் வந்து யோசிச்சு வச்சுக்கணும். அதை விட்டு போட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொசசிவ், ஓகே நார்மல் பொசசிவ் ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்றப்போ ஓகே தான். பட் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பொசசிவ் ஆகி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைட் ஆகி அந்த இடத்துல சும்மா சும்மா வந்து என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காது, இதை பண்ணாத அதை பண்ணாதுன்னு சொல்லிட்டு என்னை வந்து ட்ராவடி பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஃப்ஜே சொன்னோடனே ரொம்ப டென்ஷனான நம்ம ஆதிரை போய்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெட்டில் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க, ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. உடனே தாங்குவாரா நம்ம ஆள், என்ன பண்ணார் அப்படின்னா கிருட்டுன்னு போயிட்டு ஆதிரை பக்கத்தில் உட்காந்து தலையை தடவி நெஞ்சு மேலே படுக்க வச்சு கழுத்தில் முத்தா கொடுத்து, ஐயோ என்னடா பண்ணுறீங்க, ஏம்மா நீயா, நீ என்ன நினைக்கிறதுன்னு எனக்கு வந்து புரியல. அதாவது வெளியில் வந்து சொல்லியிருப்பாங்க போல், பூர்ணிமா தானே அவங்க அக்காவோ தங்கச்சோ, ஸோ அவங்க வந்து சொல்லி அனுப்பியிருப்பாங்க போல், ஏய் உன் ஃபேஸ் மட்டும் சரியாக வந்து வெளியில் தெரியல அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, லவ் கண்டென்ட் டைப் பண்ணி நான் வந்து லாஸ்ட் சீசன்லாம் அந்த மாதிரி தான் சௌந்தர்யா ஆளு கூட வந்து ஒரு ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு ட்ராக் வந்து ஓட்டினேன். அதனால் ஒரு கொஞ்ச நாள் வந்து என்னையை வச்சு மீம்லாம் வந்து நிறைய கிரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அந்த போக்கிரி படத்தில் ஒரு சீனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து டான்ஸ் ஆடின மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அதேமாதிரி நம்ம பூர்ணிமா கூட ஏதோ ஒரு சாங் ஒன்று ஆடினாங்க, பிளாக் கலர் தாவணி மாதிரி கட்டிட்டு ஆடினாங்க, ஏழே 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 அப்படின்ற அந்த சாங்க்கு பார்த்தீங்கன்னா ஆடிடுவாங்க. ஸோ அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த லவ் காம்போ அப்படின்றது ஓரளவுக்கு வந்து செட் ஆயிருந்தது. ஸோ அவங்களே வந்து சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க போல், நீ போடி ஆனால் பாருடி இங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகலை, சண்டை போட்டு கடுப்பாக்குதுன்னா உனக்கு வந்து வெளியில் வந்து நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வர்ற மாதிரி தெரிஞ்சுன்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணுறி வெளில போடி ஒரு லவ் ட்ராக் பண்ணி ஓட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புனாங்கன்னா என்னவோ தெரியல. மேபி வந்து அந்த மாதிரி கூட வந்துருக்கலாம். ஏன் அப்படின்னா இவங்க வந்து சீக்ரெட்டாக வந்து பேசுறதுக்கு ஒரு சில இடங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடங்களில் போயிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒன்று பண்ணலாம், நம்ம வந்து வெளியில் போய் சேரணும், இதுதான் ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவங்க வந்து உள்ளுக்குள்ளே பேசி வச்சு இந்த விஷயங்களை வந்து பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. ஆனாலும் வந்து அது வெளியில் எந்த மாதிரி போர்ட்ரை ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியும். பட் வந்து இந்த மீடியாவில் இருக்கிறவங்களாம் வந்து அதை வந்து யோசிக்கவே மாட்டாங்க. மீடியாஸை பொறுத்த வரைக்கும் மீடியாவில் இருக்கிறவங்க அதை பற்றி வந்து யோசிக்க மாட்டாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஷோ வந்து போகணும், ஸோ டிஆர்பி வந்து வரணும். ஸோ இதை நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சேனல்லே ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான யோசனைகள்லாம் உங்களுக்கு அந்த மீடியாஸில் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து இருக்கலாம். மேபி வந்து டிஆர்பிக்காக சேனலுக்காக வந்து அவங்க அந்த மாதிரி வந்து பண்ணலாம். மேபி அது வந்து ஒரு ஸ்கிரிப்டாக கூட வந்து அவங்க வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. நிறைய இடங்களில் என்னுடைய அந்த லவ்ன்றது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்க அந்த விஷயத்தில் நம்மளால் வந்து பார்க்கும்போது நிறைய இடங்களில் இந்த ஹக்கு, கிஸ்ஸு, ஃபீலிங்ஸு, க்ரையிங்கி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெகுலராக இவங்க 2 பேரும் பண்ணிகிட்ருக்க அந்த விஷயத்த பார்க்க முடியுது. ஸோ இவங்க 2 பேருடைய அந்த காதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போடுவீங்க.